ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான தாபா ஸ்டைல் பாலக் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இப்போ இதை நம்ம வந்து நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம சூடாக வந்து அரைக்க முடியாது. ஸோ இப்போ இது நார்மல் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். அவ்வளோதான். இது வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது பொரிஞ்சதும் இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளியை நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். நான் வந்து இந்த கிரேவிக்கு 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. அதோட மசாலாவும் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரை பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தாபா ஸ்டைல் பாலக்கீரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டி, நான், சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். கிரேவி நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.